My dear students and parents, this is Daniel and welcome back to Visional. நம்ம இப்போதாங்க ஒரு வீடியோ போட்டோம். ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்னபடியே எம்சிசி தரப்புல இருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ரிகார்டிங் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2. இதை அழுகிறதா அல்லது சிரிக்கிறதா அப்படின்னு தெரியல. ஒரு அன்ஆர்கனைஸ்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த ஆண்டு நடந்துட்டு இருக்கு எம்சிசி தரப்புல இருந்து. தமிழ்நாடு கவுன்சிலிங்ல எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக போகுது, ஸ்மூத்தாக கொண்டு போறாங்க. ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கு. பட் வென் யூ கம்பேர் இட் வித் ஆல் இண்டியா கோட்டா, இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டுமே 7-8 எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. இப்போ செகண்ட் ரவுண்டுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மே மாதம் எக்ஸாம் நடத்தி நம்ம இப்போ ஆகஸ்ட் மாதம் முடிச்சு செப்டம்பர் மாதம் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ தான் ஒரு ரவுண்டை முடிச்சிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கை முடிச்சிருக்கிறோம். செகண்ட் ரவுண்ட் இன்னும் முடியல. ஸோ இது எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இனி எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறதும் தெரியல. ரிவைஸ்டு ஷெடியூல்லாம் கொடுக்கல, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டீட்டெயிலாக பார்த்தலாம். எம்சிசி தரப்பில் ஒரு முக்கியமான அப்டேட், 2 முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஃபார் அடிஷன் ஆஃப் சீட்ஸ் அண்ட் நோட்டீஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷெடியூல் ஆஃப் ரவுண்ட் 2. ஸோ இந்த 2 விஷயம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனல் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம அப்டேட் பார்த்தலாம். அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஒன்று வந்து அர்ஜென்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. It is for the information to the candidates that Medical Counseling Committee of DGHS is in the process of adding newly accredited seats by NMC in the seat matrix of round 2. ஆல்ரெடி லிஸ்ட்லாம் கொடுத்துட்டாங்க, ஆனால் இன்னும் சில காலேஜஸ் வருமா என்னங்கிறது தெரியல. ஸோ அதனால் அது ஒரு விஷயம். ஓகேங்களா. அடுத்ததா இன் அடிஷன் the scrutiny of NRI documents is in progress. இதைத்தான் நம்ம வந்து வீடியோவில், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பேசியிருந்தோம். நமக்கு இன்னும் NRI எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது வரல அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வருஷம் இந்த செகண்ட் ரவுண்டில் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல பிள்ளைங்களா அழகாலாம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்து டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஐ தாட் லைக் ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கும் போது NRI எலிஜிபிள் லிஸ்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் முடிகிற டைம் வந்துருச்சு, இப்போ வரைக்கும் NRI எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது வரல. ஸோ எவ்வளோ நாள் எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஹென்ஸ் த காம்பரண்ட் அத்தாரிட்டி ஹேஸ் டிசைடட் டு எக்ஸ்டெண்ட் த ரவுண்ட் 2 ஷெடியூல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரிவைஸ்டு ஷெடியூல் வில் பி அப்லோடட் ஷார்ட்லி ஆன் த எம்சிசி வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்துச்சு. 2 முக்கியமான அப்டேட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நியூலி அடிஷ்னல் சீட்ஸ், சில காலேஜஸ் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புதுசாக உள்ள வர்றாங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் இன்னைக்கு 9ஆம் தேதி வந்த நோட்டிஃபிகேஷன். The medical MCC வந்து has received information for the following institute to add in the following seats. ஸோ இது வந்து சில சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பெலாகவியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ், இதில் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி 158 சீட்டும், NRIயில் வந்து 130 சீட்டும் அடிஷ்னலாக ஆட் ஆக போகுது. அடுத்ததாக இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐ ஸ்கீமில் கொஞ்சம் சீட்ஸும் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். சரிங்களா. 3, 5, 6, ஓகே 6, 3, 9 சீட்ஸ் வந்து இஎஸ்ஐ காலேஜில், கவர்மெண்ட் காலேஜில் சீட் இன்க்ரீஸ் ஆகுது அண்டர் இஎஸ்ஐ கோட்டா. அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 158 சீட்டும், அதே டீம்டில் வந்து NRIயில் பார்த்தீங்கன்னா 30 சீட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து வேறு ஏதாவது அடிஷ்னல் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் உடனே நம்ம சேனலில் பதிவு செஞ்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு விட்டுருங்க, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க இல்லையா? ஸோ இந்த கவுன்சிலிங்கில் இவ்வளவு டிலே வர்றதுக்கு காரணம் என்ன? இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக கரெக்டாக பிளான் பண்ணாங்கன்னா இதை சூப்பராக நடத்திட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து முதல் முறை ஆன்லைனில் வரல, பல வருடங்களா ஆன்லைன் கவுன்சிலிங் தான் எம்சிசி நடத்திட்டு வராங்க. இப்போ தமிழ்நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் தான் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்பவும் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு தமிழ்நாடு கவுன்சிலிங். ஆஃப்லைன் கவுன்சிலிங்குமே ரொம்ப ஸ்மூத்தாக போகும். நீங்கள் டேரெக்டாக போவீங்க, ஃபிசிக்கலாக அங்கே வந்து உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும், எல்லாத்தையும் பார்க்கலாம், அழகாக பார்த்துக்கலாம். நீங்கள் போய் உங்களுக்கு வேணுங்கிற காலேஜஸை நீங்கள் சொல்லலாம். அங்கே சீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அழகாக போச்சு. எம்சிசியில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் பெரிய டிலே இல்லை. ஓகேங்களா, கரெக்டாக தான் போயிட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் எனக்கு என்னமோ இது ஒரு அன்ஆர்கனைஸ்டு கவுன்சிலிங் ஷெடியூலாக இருக்குது. ரெண்டாவது, இந்த NRI டேட்டா வாங்குறாங்க இல்லையா, இதில் வந்து அப்ளை பண்ண மாணவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு
நம்ம அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க கடைசியா ஒரு லிஸ்ட் விடுவாங்களாம். அந்த லிஸ்ட்ல பிடிஎஃப் அந்த பிடிஎஃப்ல உங்க பேர் இருந்துச்சுன்னா நீங்க எலிஜிபிள், இல்லைன்னா இல்ல. ஏன் இல்ல, ஏன் உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு, இந்த ரீசன் எல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. சொல்லவும் வழி இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எம்சிசி இந்தியா ஃபுல்லா நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங்கை நடத்துவதற்கு 5000 ரூபாய் நமக்கு வந்து ஓப்பன் கேட்டகரி ஓபிசி கேட்டகரியில, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5000 ருபீஸ் வாங்குறாங்க. அடிஷ்னலா ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10,000 ருபீஸ் வாங்குறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போடுறதா இருந்தா 2 லேக் பிளஸ் 5,000 2 லேக் 5,000 வாங்குறாங்க. ஸோ இந்த 5,000 ருபீஸுங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான். இந்த கவுன்சிலிங்கை நடத்துவதற்கு அவங்க வாங்குற சார்ஜஸ். லேக்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் கமிங் இன். உள்ள வந்து லட்சக்கணக்கில் மாணவர்கள் வந்து அப்ளை பண்றாங்க. சீட்டு இருக்கு, ஓரளவுக்கு கொஞ்சம் சீட் இருக்கு. ஆனா நிறைய மாணவர்கள், சீட் இருக்கிற சீட்டை விட அதிகமான மாணவர்கள் தான் அப்ளை பண்றாங்க. அப்ளிகேஷன் சார்ஜ் அவ்வளோ வாங்குறோமே, கவுன்சிலிங்கை கொஞ்சம் நல்லா நடத்தலாம் அப்படின்ற ஒரு உணர்வாவது இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமா இருக்கு. கல்வியாளராக நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அந்த ஷெட்யூல் போட்டால் அந்த ஷெட்யூலுக்குள்ளே முடிக்கலாம். என்ஆர்ஐக்குன்னா அதுக்கு ஒரு டெட்லைனை வைங்க, பிடபிள்யூடினா அதுக்கு ஒரு டெட்லைனை வைங்க. இந்த டேட்டுக்கு தாண்டி போச்சுன்னா அதுக்குரிய இது கிடையாது, அந்த ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுங்க. நினைச்ச போதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனா மாணவர்கள் படிச்சுட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எந்த தப்புமே செய்யாதவங்க, அவங்க ஏன் வெயிட் பண்ணணும்? இது வந்து ஒரு சிலருடைய அந்த கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய சில அந்த எம்சிசியினுடைய டீம்ல இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய நெக்லிஜென்ஸ்னால, ஒரு சில டிலேனால எல்லா மாணவர்களும் சஃபர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத விஷயம். இதை அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல அதற்குரிய பதில்களையும் பார்க்கலாம். வேற ஏதாவது கேள்வி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.